அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog பார்க்க போறோம்னு சொல்லி ஆல்ரெடி thumbnailல பார்த்திருப்பீங்க. எஸ் 2025ஓட விநாயகர் சதுர்த்தி பூஜை vlog தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அந்த டே எனக்கு மார்னிங் 5:30க்குலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு விநாயகர் சதுர்த்தி அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா குர்த்தி தான் வேர் பண்ணியிருந்தேன். சாரீ கட்டலான்னு தான் இருந்தேன். ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு குர்த்தி வேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் சாமியை கையெடுத்து கும்பிட்டுட்டு பூஜை ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குட்டீஸ்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க, அவர் மட்டும் எழுந்துக்கிட்டாரு. அண்ட் ஃபர்ஸ்டே பொங்கல் வச்சிடலான்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் பாத்திரத்துல வந்து குங்குமஞ்சள்லாம் வச்சுட்டு நைட்டே சுண்டல் ஊற வச்சிருந்தேன். அப்படியே குலதெய்வத்தை நினைச்சிட்டு பொங்கலை ஸ்டவ்ல வச்சாச்சு, சுண்டலையும் ஸ்டவ்ல வச்சாச்சு. சரி, ரெண்டும் குக் ஆகிறதுக்குள்ள சாமிக்கு பூ போட்டுடலாம்னு சொல்லிட்டு பூ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொழுக்கட்டை செய்யறேன், எப்படி வரும்னு தெரியல. யூடியூப் பார்த்து தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் குக்கிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் தான் கொழுக்கட்டை செஞ்சிருந்தேன். குட்டீஸ்க்குமே பால்லாம் ஆட்டி கொடுத்துட்டு அவங்களுமே சூப்பரா கிளம்பி ரெடியா இருந்தாங்க. நெக்ஸ்ட் கொழுக்கட்டை ஓபன் பண்ணி பார்த்திருந்தேன். நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அண்ட் நிலைவாசல்ல மஞ்சள் தண்ணிலாம் தெளிச்சு விட்டுட்டு கோலம்லாம் போட்டுட்டு மாக்கோலம் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ நார்மலா கோலம் மாவுலாம் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் நிலைவாசல்ல பூலாம் வச்சுட்டு ஸ்வீட்ஸ்லாம் வந்து கீதம் ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஆர்டரும் வந்துருச்சு, கீழே போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு ஒரு 8:30க்குலாம் வந்து டெக்கரேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட் அவர் போய் விநாயகர் வாங்க கிளம்பிட்டாங்க. விநாயகர் வர்றதுக்குள்ள அந்த இடத்த கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்வீட்ஸ்லாம் வாங்கியிருந்தோம்னு சொன்னால என்னென்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் வந்து 350 rupees. 4 வெள்ளை கொழுக்கட்டை, 4 பிடி கொழுக்கட்டை, அப்பம், இது அம்மணி கொழுக்கட்டைன்னு என்ன சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு கிளாஸ் வந்து பாயாசம் வரும். எங்க வீட்டுக்கு ஒன்று, அம்மா வீட்டுக்கு ஒன்றுன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் விநாயகரை டெக்கரேட் பண்றதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபுட்டுமே இங்க எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன் டேபிள் மேல. நெக்ஸ்ட் எங்க அழகு செல்ல விநாயகர் எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுமே அந்த டேபிள் மேல வச்சுட்டு விநாயகரை வெறுமனே கீழே வைக்கிறதுக்கு பதில் ஒரு வாழையில பச்சரிசியும் 1 ரூபா காயினும் வச்சு மேல வச்சுட்டோம். நெக்ஸ்ட் விநாயகர் துண்டெல்லாம் கட்டி விட்டுட்டு அவரை டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளவு பெரிய விநாயகர் சிலை வாங்கியிருந்தோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் சின்னதா தான் வாங்குவோம். அவருக்கு பார்த்துட்டோமே இந்த சிலையை ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, அதனால வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் தென் பூநூல்லாம் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு நெக்ஸ்ட் சந்தனம்லாம் தெளிச்சு விட்டுட்டு விநாயகருக்கு பிடிச்ச எருக்கம்பூ மாலையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அருங்கம்பூல இருந்துச்சு, மேல தனியா வைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி மாலை மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கட்டி மாலை மாதிரி போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் விநாயகருக்கு கியூட்டா ஒரு கேப் வாங்கிட்டு வந்திருந்தாரு, அதையுமே அந்த கிரீடம் மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் அதுக்கு மேல பூவெல்லாம் வச்சுட்டு ஃபைனலா சாமிக்கு கண்ணை வச்சு என்னோட டெக்கரேஷனை முடிச்சுட்டேன். ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் பூஜை ரூம்லயும் விளக்கு ஏற்றிட்டு விநாயகருக்குமே வந்து விளக்கு ஏற்றிட்டு நெக்ஸ்ட் படையல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்க வீட்டு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா பொங்கல் தான் வச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தால. ஸோ பொங்கல் வச்சுட்டு நான் செஞ்சிருந்த கொழுக்கட்டை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு நெக்ஸ்ட் சுண்டல் வச்சுட்டு பாயாசம் அண்ட் தென் ரெஸ்டாரண்ட்ல வாங்கின ஸ்வீட்ஸ்லாம் வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுட்டு படையலை வந்து ரெடி பண்ணிட்டேன். படையல் வச்சுட்டு இருக்கும் போதே மைண்டுக்குள்ள என்னமோ ஓடிக்கிட்டே இருந்துச்சு, என்னமோ மிஸ் பண்றோம் அப்படின்னு. என்னன்னு பாத்தீங்கன்னா விநாயகர் பிடிச்சி வைக்கல மஞ்சள்ல. அதுக்கப்புறம் விநாயகர் பிடிச்சி வச்சுட்டு நம்ம வீட்டுல இருந்த விநாயகரையும் அங்க பக்கத்துல வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு நிறைவா சூப்பரா சாமியை கும்பிட்டாச்சு. விநாயகர் சதுர்த்தினாலே எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப வைபா இருக்கும் வீடே. நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கும் மீஷோ ஃபைன்ஸ் vlogன்னு. அதுல பாத்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிறதுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி போட்டிருப்பேன். அதை வச்சுதான் இன்னைக்கு தேங்காய் உடைச்சிருந்தோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. காஞ்சனா மூவில லாரன்ஸ் ஒரே அடியில தேங்காய் சுக்குநூறா உடைக்கிற மாதிரி ஒரே அடியில வந்து தேங்காய் அழகா 2ஆ உடைச்சிட்டாங்க. தேங்காய் எப்பவுமே பூஜை ரூம்ல வைக்கும் போது வந்து அந்த தேங்காயோட கண் இருக்கிறது வந்து ரைட் ஹேண்ட்ல இருக்கணும் சாமியோடது, இன்னொரு பாதி வந்து லெஃப்ட் சைட்ல வைக்கணும். நெக்ஸ்ட் எல்லாருமே தீப ஆரத்தி காமிச்சிட்டு நாங்க 4 பேருமே விநாயகருக்கு தோப்பு கர்ணெல்லாம் போட்டுட்டு கீழே விழுந்து கும்பிட்டுட்டு பூஜையை சூப்பரா நிறைவு பண்ணியாச்சு. அவர் கொஞ்சமா கையில பூ வச்சுட்டு சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் தென் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வாழையில போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அத்தைக்கு பிரசாதம்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு ஆஃப்டர்நூன் குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அத்தை வீட்டுல பாத்தீங்கன்னா மத்தியானத்துக்கு மேலதான் சாமி கும்பிட்டு இருந்தாங்க. ஸோ அத்தை வீட்டுக்கும் போயிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு சாமியை சூப்பரா கும்பிட்டுட்டு அங்க ஒரு போட்டோஸ்லாம் எடுத்துட்டு குட்டீஸ் 2 பேருமே டயர்ல தூங்கிட்டாங்க. அப்புறம் ஈவினிங் மேல ஃப்ரெஷ் ஆயிட்டு நம்ம வீட்டு விநாயகருக்கு தூபம் மட்டும் காமிச்சு இன்னைக்கு வந்து விசர்ஜனம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு
சாமி எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டுட்டு குட்டீஸ் கொஞ்சம் கூட அடங்கவே இல்லை. அவரை போட்டு தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தானுங்க. இந்த 2 பேர்கிட்ட இருந்து அவரை காப்பாத்துறதே எனக்கு பெரும் வேலையா இருந்துச்சு. நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் விநாயகரை எடுத்து வைக்கிற ப்ராசஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. எடுத்து வைக்கும் போதே என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, அடுத்த வருஷம் இந்த மாதிரி கரைக்கிற ப்ராசஸ்லாம் வேண்டாம், அது ஒரு மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னுட்டாரு. சரிப்பான்னு சொல்லிட்டு அப்படியே நாங்க கிளம்பிட்டோம் வீட்டுல இருந்து. எங்க ஏரியால இருக்க விநாயகர் கோயில்ல செம்ம சூப்பரா பூஜை போயிட்டு இருந்துச்சு. அப்படியே அவரையும் கையெடுத்து கும்பிட்டுட்டு நாங்க 4 பேரும் கிளம்பிட்டோம். ஏன்னா நான் நடுவுல தர்ஷினி வந்தாதானே பாக்குறீங்க, அக்காவும் வந்திருந்தாங்க, அம்மாவும் வந்திருந்தாங்க. ஸோ அப்படியே N4 பீச்சுக்கு வந்துட்டு அங்கதான் விநாயகரை விசர்ஜனம் பண்ணுவாங்க நிறைய பேர். சில பேர் பட்டினப்பாக்கம் கூட போடுவாங்க. அண்ட் இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இங்க ரோட்ல எல்லாம் பெரிய பெரிய விநாயகர் வச்சு சாமி கும்பிடுவாங்கல்ல, அங்கேயே கூட வச்சிருவாங்க. அண்ட் 3 விநாயகருமே வச்சுட்டு தீப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு சாமியை அவங்க கையில கொடுத்துட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க தான் எடுத்துட்டு போவாங்க. நாங்க கொடுத்த பையனை பாருங்களேன், நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அவர் என்னமோ துள்ளி ஆடிட்டு போனாரு. எல்லாருக்குமே எல்லா வருஷமும் இந்த மொமெண்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னடா எடுத்துட்டு போறாங்க விநாயகரை அப்படின்னு. ஸோ இதுதான் முறைன்னு சொல்லிட்டு மனசை தேத்தியாச்சு. எப்படியோ திருச்செந்தூர் பீச்சுக்கு வந்த மாதிரி இருந்துச்சுங்க. கொஞ்ச நேரம் அவ்வளோ ஜனம் இருந்துச்சாங்க. அப்படியே குரூப்பா கொஞ்சம் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்க வெளியே கிளம்பும் போது இன்னும் ஜனம் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அண்ட் எங்க ஏரியால இருக்க லாம்சே கஃபேல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு தென் அக்காக்கும் அம்மாக்கும் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு. அண்ட் எங்க ஸ்ட்ரீட்லயும் பெரிய விநாயகர் சிலை வச்சிருந்தாங்க. ஃபுல்லா லைட் செட்டிங் எல்லாம் போட்டு செம வைபா இருந்துச்சு. அண்ட் அப்படியே விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு விளக்கு ஏத்திட்டு வெறும் தூபம் மட்டும் காமிச்சிருந்தேன். ஸோ கைஸ் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. எங்களோட இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜை vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.